வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கேரளாவில் கோழிக்கோட்டி ஒரு கேவலமான ஒரு சம்பவம், ஒரு அதிகார துஷ்பிரயோகமான ஒரு பாஜகவுக்கு அடாவடித்தனமான ஒரு சம்பவம் சொன்னாங்க. பிஜேபி இளைஞர்களின் மாநாடு நடந்துட்டு இருக்கு. நடத்தி 2-3 நாளைக்கு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுல வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் இருப்பாங்க இல்லையா, ஒன்றிய மத்திய அரசினுடைய பாஜக அரசுடைய கலாச்சாரத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி போட்டு மீனாட்சி லேகி அப்படிங்கிறவங்க சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா கூப்பிட்டுருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு திடீர்னு பேசி முடிச்ச பின்னாடி பாரத மாதா கி ஜே அப்படின்னு போட்டு கத்துனாங்களாம். அந்த அம்மா நினைச்சாங்க எல்லாரும் கத்துவாங்க அப்படின்னு, யாருமே கத்துல. உடனே அந்த அம்மாளுக்கு ஒரே மாதிரி திடீர்னு ஒரு ஆத்திரம், எல்லாரும் அதே மாதிரி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, யாருமே கத்துல. அப்புறம் திடீர்னு என்ன பண்றீங்க, திருப்பியும் என்னம்மா அது எல்லாம் இதில் சொல்லாமல் இருக்கிறீங்க, எல்லாரும் சொல்லுங்க, பாரத நாடு எனக்கு மட்டும்தான் தாயா, உங்களுக்கெல்லாம் தாய் இல்லையா, இல்லை எதையாவது இதில் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி லேகி அப்படிங்கிற அந்த பாஜக அமைச்சர் கத்திருக்கிறாங்க. அப்போ யாருமே கத்துறாங்க. ஏன்னா அது கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய ஒரு ஏரியா கேரளா. நம்ம அங்கெல்லாம் இந்த பாசிசவாதம் சனாதன போக்குலாம் எடுபடாது. கவர்னர் ஆரிஃப் கான் போன்றவங்கள எத்தனை தடவை உளுந்து திரண்டாலும் சரி, அதெல்லாம் இருக்கு. பினராயி விஜயன் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் எந்த வகையும் எடுபடாது. பாஜகவே அங்கே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அது தெரியாம இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் பாஜக அமைச்சர் மீனாட்சி லேகி அந்த பொதுக்கூட்டத்தில் கத்த சொல்லியிருக்காங்க. நடந்துட்டு இருக்கிறது பாஜகவுடைய இளைஞரணி மாநாடு தான். அந்த கூட்டத்திலே அவர்களுக்கு மதிப்பு இல்லைன்னா மற்றவங்க எப்படி கத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. திருப்பி என்ன பண்ணிருக்கு, அந்த அம்மா ரொம்ப கடுப்பாயிருச்சு. கடுப்பாகி இங்கே வாமாங்க, அதுங்க அந்த கூட்டத்தில் யாரோ ஒரு எல்லோ ட்ரெஸ் போட்டு லேடிஸ் உட்காந்துருக்காங்க, இங்கே வாமாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்க வச்சு, ஏமா உனக்கு பாரத தாய் பாரதம் உனக்கு தாயா தெரியலையா, எந்திரிக்க, ஏன் இப்படி பண்றீங்க, எல்லாம் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 3ஆம் முறையா பாரத மாதாக்கு ஜே போட்டு கத்துக்க சொல்லி போட்டு அந்த மஞ்சள் எல்லோ ட்ரெஸ் போட்டு அந்த லேடிஸை கத்த சொல்லியிருக்கிறாங்க. யாரு, அந்த மீனாட்சி லேகி அப்படிங்கிற அந்த பாஜக அமைச்சர். திருப்பி யாருமே கத்தல, கடுப்பாயிட்டாங்க. உடனே அந்த அம்மா ரொம்ப மனசு போய் தேவையில்லாத சில வார்த்தைகள், ஆமா பாருங்க எப்படியெல்லாம் ஒரு கையில ஒரு ஆட்சி இருந்ததுன்னா எப்படியெல்லாம் இந்திய மக்களை ஆட்டி படைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். பாசிச கும்பலுடைய சனாதன போக்கு எந்த அளவுக்கு இந்தியாவில் வேரூன்றி விட்டது. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3-4 தடவை சொன்ன உடனே நொந்து போயிட்டாங்க. நொந்து போனோம்னா அந்த அம்மா திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேச பக்தியை கொள்ளாதவங்க, தேச பக்தி இல்லாதவர்கள், தேச பக்தியை கொள்ளாதவங்க, தேசத்தை மகிமை செய்ய வெட்கப்படுவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேணாம், எல்லாரும் வெளியேந்திரிச்சு போயிருங்க அப்படின்னா பாருங்க எப்படிலாம் ஒரு சனாதன போக்குடைய வீரியமான ஒரு தன்மை. பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்லுங்க, 4 பேர் சொல்லலைன்னா விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதே நேரத்தில் பாரத மாதாக்கு ஜேன்னு சொன்னா இவர்கள் சொன்னால் பிறரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்கா? ரைட், ஓகே. அது மற்ற வேறு ஏதாவது ஒரு காங்கிரஸ் மாநாடு, மற்றபடி ஒரு கம்யூனிஸ்ட் மாநாடு இருந்தாலும் பரவாயில்ல. இத்தனைக்கு பிஜேபி மாநாடு, நல்லா புரியுது. பிஜேபி மாநாட்டிலே பிஜேபிக்கு மதிப்பு இல்லை. யாருமே பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ற அளவுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்படிங்கிற சமயத்துல மற்ற மாநாட்டில் எப்படி சொல்லுவாங்க? பல விஷயங்களை பார்த்து இதுல ஜெய் ஸ்ரீராம் வேற போயிட்டு இருக்கு. நல்ல வேலை அது சொல்லாம விட்டாங்க. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது அது ஒரு வேறு விதமான விஷயம். ஆமா, ஆனா பாரத மாதாக்கு ஜே அப்படிங்கிறது பிஜேபிக்கு மட்டும் ஒரு அவர்கள் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய சம்பந்தப்பட்ட ஒரு மந்திர வார்த்தைன்னு வச்சுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் கிடையாது. இப்ப என்ன பிறர் சொல்ல வேண்டும் அவசியம் என்ன இருக்கு?
இவங்க சொன்னா எல்லாரும் சொல்லணும் அவசியம் இருக்கு. அவங்க மாநாட்டுக்குள்ளே அவங்களுக்கே மதிப்பில்லைங்கும் போதுல முகம் குன்றி போய் கூணுருகி போய் மனசு நொந்து போய் வந்து அந்த மேடை விட்டு மீனாட்சி லேகி அவர்கள் வந்து மனசு நொந்து போய் உட்கார்ந்ததாக இன்னைக்கு ஒரு மிக பகிரங்கமான ஒரு தகவல் போயிடுச்சு. மாநாட்டில் பங்கேற்க கூடாது, எல்லாம் வெளியே எந்திரிச்சு போங்க, வெளியே போயிடலாம். யார் இந்த சொல்றதுக்கு? இவர்கள் யார்? புரியுதா? எப்படிலாம் பாருங்க. ஒரு வந்தே பாரதம், ஒரு ஜெய்ஹிந்த், அது ஓகே, மக்களுக்கு எல்லாத்தையும் பாரத மாதாக்கே ஜெய் என்பது பாஜகவினர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி சொல்லுவாங்க? அது அந்த அவங்களுடைய மாநாட்டிலே மதிப்பில்லைங்கிறப்ப பிறர் மாநாடு நடத்தக்கூடிய சமயத்துல பிறர் எவ்வாறு சொல்வார்கள் என்பதெல்லாம் வந்து இனிமே பாஜக யோசிக்கணும். இது ஒரு சம்பவம். அடுத்து இன்னொரு சம்பவத்துல வந்தவாசி ஒரு மிக ஒரு மோசகரமான ஒரு சம்பவம், ஒரு கேலி கூத்தான ஒரு சம்பவம். இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜக அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போறாரு. ஆமா, அந்த வகையில வந்து வந்தவாசிக்கு போயிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் சில பக்கத்துல வந்து பாஜக கலியுக அம்பேத்கரே வருகன்னு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. பேனர் வைக்க கூடாது, அதுல வந்து கலியுக அம்பேத்கரே வருகன்னு சொல்லி போட்டு அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்திலே வைக்கலாமா? வைக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லை, வார்த்தையில வித்தியாசம். யாரப்போ என்ன பேசுறது? கலியுக அம்பேத்கர்னா என்ன வார்த்தை, அண்ணாமலைனா என்ன வார்த்தை? பாஜக அண்ணாமலைக்கும் அம்பேத்கருக்கு வித்தியாசம் இல்லையா? என்னங்க அநியாயமா இருக்கு. ரொம்ப நாடு வந்து கேவலமாக சென்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமான. அம்பேத்கர்னா யாரு, அண்ணாமலை யாரு? அப்படின்னு ஆரம்பிச்சா எல்லாருமே ஒன்னாயிருமா? அம்பேத்கர் அண்ணாமலை ஒன்னாயிருமா? தாடி வச்சவெல்லாம் தாகூரா போயிட முடியுமா? பேட்டா கட்டினவனா பாரதி ஆயிட முடியுமா? ஆரம்பிச்சா அண்ணாமலையில அம்பேத்கர் ஆயிட முடியுமா? உடனே பார்த்துருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு கோஷம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போலீஸ் வந்துட்டாங்க. வந்து எப்பா பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, பேனர் வைக்கக்கூடாது, அது தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேனர் வச்சிங்கன்னா அப்புறம் அந்த கட்சிக்காரர்கள் வந்து கேட்கத்தானே செய்வாங்க சொல்லி சட்டம் போட்டு வேற வச்சிருந்தா கூட அந்த விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் வந்து கேட்டுருக்க மாட்டாங்க. கலியுக கண்ணனே வருக, கலியுக மன்னனே வருக, அருமை மிகு அண்ணாமலை வருக வச்சிருந்தா யாரும் கேட்க போறது இல்லையா? கலியுக அம்பேத்கரை வருகன்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆமா, இதெல்லாம் இனிமே பாஜகவினர் வந்து திங்க் பண்ணு. ஆமா, பேனர் வைக்கிறது பெருசு, அதுல வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு சம்பவம், அதாவது இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனம், பெல் நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுல வாரிய குழுவில் வந்து பாஜகவினர் வந்து ஒரு 4 பேர் வந்து குறிப்பிட்டு சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பாஜகவால் சேர்க்கப்பட்டவர்கள், ஏகதேச பாஜகவினரே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சி என்ன பண்ணிருக்க, மத்திய அரசு முன்னாள் செயலாளர் EAS சர்மா அப்படிங்கிற வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மறைமுகமான ரகசியத்தை பகிரங்கப்படுத்திருக்காரு பாருங்க. இல்ல, மின்னணு வாக்கு இயந்திரமே கூடாதுங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு பழைய எப்படி வாக்கு சீட்டே போட்டுடலாம் அப்படின்னு. இந்த நிலைமையில பாஜகவினர் வந்து வாரிய குழுவில் போட்டோம்னா அப்புறம் எப்படி அமுத்துனா அப்புறம் எங்க பார்த்தாலும் தாமரை தான் விழுகும். புரியுதா? அப்புறம் பெல் நிறுவன வாரிய குழு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல வந்து இயக்குநர்கள் வந்து இருக்கக்கூடிய எல்லாமே பாஜக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட 4 பேர் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து அரசியலமைப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட 4 பேர் நியமிக்கப்பட்டிருக்கார்கள் போட்டு அந்த EAS சர்மா மத்திய அரசுடைய முன்னாள் செயலாளர் வந்து குறிப்பிட்டு கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வரைக்கும் பாஜக ஜெயிச்சதெல்லாம் இவர்கள் வெளிப்பாடாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருதா இல்லையா? பாருங்க, கரெக்டா அந்த மிஷின் இருக்க செய்யக்கூடிய அந்த பெல் நிறுவனத்திலே குறிப்பிட்ட அந்த வாரிய குழுவுல பாஜகவிலே போட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தந்திரமான விஷயம். அப்புறம் அடிச்ச இடத்துலாம் தாமரை ஒழுகாது, அப்புறம் எங்க பார்த்தாலும் பாஜக வெற்றி அடையாது. நம்ம உண்மையிலே வந்து இது கண்டுபிடித்த சர்மாவுக்கு உண்மையிலே பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், நம்ம இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அப்படியே ஒரு சுற்றுலா வந்திருக்கிறாங்க. புதுச்சேரிக்கு வந்து அரவிந்த் ஆசிரமத்தில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் சுற்றி பார்க்கலாம் வந்தக்கூடிய சமயத்தில் அதை சுற்றி பார்த்துட்டாங்க. யாரு?
இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சுற்றி பார்த்து நடராஜர் கோயிலாக சுற்றி பார்த்து தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து வருகை பதிவேடு வச்சுருப்பாங்க. அதாவது சில பேர் சஜஷன் பாக்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி வருகை பதிவு வச்சுருப்பாங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் அதில் வந்து கோயில் வருகை பதிவேட்டில் ஜெகதீப் தன்கர் வந்து தன்னுடைய கையெழுத்தை போட்டு ஜெகதீப் தன்கர் அப்படின்னு எழுதிட்டு துணை ஜனாதிபதி அப்படின்ட்டு பாரத்னு போட்டிருக்காங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு தேவையற்ற சீண்டல். இப்போ தான் இந்த பாரத் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் G20 மாநாடு மூலமாக வெளிப்பட்டு அது ஒரு அமைதியாக போயிட்டு இருக்கு. பாருங்க இதெல்லாம் வந்து என்ன ஒரு துணை ஜனாதிபதி செய்யக்கூடிய வேலையா, எவ்வளவு ஒரு நாட்டுக்கு விரோதமான. இந்தியா அப்படிங்கிறது என்ன, பாரத்னு சொல்லலாம், ரைட்டு, ஓகே. இது வரைக்கும் அப்படியே இவர் எடுத்த விஷயம் அனைத்து விஷயத்திற்கு பாரதம் தான் கையெழுத்து போட்டிருப்பாரோ, அதையும் செக் பண்ணணும். ஆமா, துணை ஜனாதிபதியாக இருக்கலாமே, தேவையற்ற ஒரு கருத்து வேற்றுமை எதற்காக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. மக்கள்லாம் வந்து அமைதியா போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடுல எப்படிப்பட்ட பிரளயமா வெடிக்க போதே தெரியல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் தெரியும். பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.